சுவையான ஃபிஷ் பரோட்டா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்படி மீன் துண்டெல்லாம் மஞ்சள் போட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி மாவு பிசைய எடுத்துக்கலாம். வேக வச்சு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதை நல்லா இப்படி மசிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வேக வச்ச ஃபிஷ்ஷில் இருக்கிற முள்ளை தனியாக எடுத்துருவோம். இது ஒரே முள் இருக்கிற மீன் தான், ஸோ அதனால் அது ஈஸியாக வந்துடும். உருளைக்கிழங்கு எப்படி நைஸாக மசிச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஃபிஷ்ஷு மீனையும் நல்லா முள் இல்லாமல், அதுக்கு நீங்கள் மீன் வந்து முள் இல்லாத பாருங்க, இதில் ஒரு முள் இருக்குது போட்டுருவோம். முள் இல்லாமல் நல்லா தூள் பண்ணிக்கணும். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு, அது நல்லா மூடி வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் சிட்டிக்கை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மாவில் உப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் மசிச்சு வச்ச ஒரு உருளைக்கிழங்கு, தூள் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷு, கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம் மசாலா வேகிறதுக்கு. சின்ன ஃப்ளேமில் இதை வச்சு மூடி வேகட்டும். தேங்காய் போட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கெட்டியாக உரிச்சு இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி கையிலே நல்லா தூள் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் மாவு எடுத்துப்போம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஃபிஷ் வெந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றி ஆறிடுச்சு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்படி சின்ன சின்னதாக ஒரு 2 உருண்டையை உருட்டிப்போம். இதை மாதிரி 2 திரட்டிக்கலாம். இன்னொன்றும் திரட்டி வச்சு அது மேலே இந்த மசாலாவை வைப்போம். பரவலாக வச்சாச்சு. அது மேலே இன்னொரு சப்பாத்தியை போட்டு இப்போ இதை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான ஃபிஷ் பரோட்டா ரெடி.